இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை முட்டை அங்க இங்கன்னு பராக்க பார்க்காம சொன்னபடி நடக்குதான்னு பாரு. போ. சரிங்க. மண்டைய ஆட்டிக்கிட்டு இவ வேற. டான்ஸ் ஆடலாமான்னு போய் கேட்கலாமா வேண்டாமா? வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். யார் நீங்கெல்லாம்? பிஆர்டி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? ஆமா, இந்த மணலில இருக்குல்ல. கரெக்டா சொன்னீங்க மேடம். அந்த கல்வி நிறுவனத்தை நாங்க 4 பேர் தான் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் மேடம். நல்ல விஷயம் தானே. சந்தோஷமா நல்லபடியா பண்ணுங்க. நாங்க சின்ன அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல காரியத்தை பெரிய அளவுல பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் மேடம். அப்படியா? நல்ல விஷயம்தான். அதுக்கு உங்களோட உதவி வேணும் மேடம். ஏன் உதவியா? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமில்ல மேடம். மணலிக்கு பக்கத்துல ஒரு 500 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கு. அதை எம்பி மேடம் கிட்ட சொல்லி எங்க நிறுவனத்துக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு காலேஜ் கட்டி கல்வி சேவையா டெவலப் பண்ணிக்குவோம் மேடம். ரெக்கமெண்டேஷன் கேஸா? நீங்க ஒன்றும் எங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க வேண்டாம் மேடம். நாங்க கட்ட போற காலேஜ் சீட்டு கலெக்ஷன்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 40% கமிஷன் தரோம் மேடம். 40%? ஆமா மேடம். 40%னா உங்களுக்கு வருஷம் 20ல இருந்து 25 கோடி வரைக்கும் கிடைக்கும் மேடம். 25 கோடியா? ஏமா பார்வதி, தள்ளி நில்லு. தள்ளுன்ற வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க 2 பேரும் மிகச்சிறந்த ஜோடி. காட் பிளஸ். ஸ்டாப் இட். Adi, what's going on here? மித்ரா, ஆண்டி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து நெல்லு. ஆதி பக்கத்துல. நான் பார்ட்டிக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அடிப்பட்ட நாகப்புரி பாம்பு. நீ பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டியில வச்சு என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளானோட தான் வருவேன்னு எனக்கு தெரியும். சூப்பர் ஆண்டி. என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. Congratulations.
பயப்படாம வாங்கிக்கோங்க. இதுல ஒண்ணும் பாம் இல்ல. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்து நீங்க எம்பி ஆனதுக்கு இல்ல. ம், இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் நீங்க அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு. நீ திருந்த மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி. அசிங்கப்பட போறது நீயா இல்ல நானான்னு பார்த்துடலாம். ம், நீங்க இந்த உதவி மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு அரசியல்ல பக்கபலமா இருப்போம் மேடம். இப்போ நியமன எம்பியா இருக்கிற உங்களை நாங்க கோடி கணக்குல செலவு செஞ்சு உங்களை தேர்தல்ல நிக்க வச்சு நாடாளுமன்ற எம்பி ஆக்கி காட்டுறோம் மேடம். ம். அது மட்டும் இல்ல மேடம், அந்த இடத்துல கட்ட போற காலேஜ் சீட் கலெக்ஷன்ல இருந்து இவங்களுக்கு 40% கமிஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்கோம் மேடம். ஆமா மேடம். அதுக்காகலாம் இல்லக்கா. உங்களை எங்க பார்ட்னரா சேர்த்துக்கிறோம் மேடம். அந்த இடத்தை எப்படியாவது எங்களுக்கு முடிச்சு கொடுங்க மேடம். முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும், நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். சரிங்க மேடம். ஏங்க என்னங்க நீங்க உங்க ஆர்வத்துல அவங்க கிட்ட போய் எனக்கு கமிஷன் தர விஷயத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல வேளை இந்த ஃபங்க்ஷன் நேரத்துல அவங்க அதெல்லாம் சரியா கண்டுக்கல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடல மேடம். ஆ முடிஞ்சிரும். அதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்களே, முடிஞ்சிரும். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு என்ன கழட்டி விட்டுறக்கூடாது. அந்த 40% கமிஷனை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துருவோம் மேடம். நீங்க போய் அங்க இருங்க, அக்கா சொல்லுவாங்க. சரிங்க மேடம், வாங்கப்பா.